வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் மாலையில் பரமபத வாசல் திறக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெருமாள் கோவில்களில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்றான மார்கழி மாதத்தில் வரும் திரு அத்தியன உற்சவ பெருவிழா 21 தினங்கள் நடைபெறும். இவ்விழாவில் சிறப்பாக வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகின்றது. அன்று தாயார் மடியில் சயனத்தில் இருக்கும் பெருமாள் பரமபத வாசல் வழியாக வெளியே வந்து ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுப்பதுதான் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் சிறப்பாகும். இந்த ஆண்டிற்கான விழா கடந்த 20ஆம் தேதியன்று அனைத்து பெருமாள் ஆலயங்களிலும் துவங்கப்பட்டது. பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி தினமான நேற்றைய தினம் அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுவாமி சயன திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். மாலையில் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலில் 12 ஆழ்வார்கள் மற்றும் ராமானுஜர் மணவாள மாமுனிகள் ஆகியோர் பரமபத வாசல் அருகே எழுந்தருளினர். பின்னர் ருக்மிணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் சுவாமி ராஜ அலங்காரத்தில் மூலஸ்தானத்தில் இருந்து எழுந்தருளினார். உள்பிரகாரத்தில் கண்ணாடி சேவை கண்டருளியதும் பெருமாள் மீது சாற்றியிருந்த சல்லு எனப்படும் துணி விளக்கப்பட்டது. அத்தியாபாக கோஷ்டியினர் பிரபந்த பாராயணம் செய்ய பரமபத வாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக சுவாமி தாயாருடன் வெளியே வந்து ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து பரமபத மண்டபத்தில் எழுந்தருள பெருமாள் ஆழ்வார்களுக்கு மரியாதை செய்தார். அத்தியாவாக கோஷ்டியினர் தமிழ் வேதம் என்னும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் சுவாமி நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரங்களை பாராயணம் செய்தனர். இந்த தினத்திலிருந்து 10 தினங்கள் சிறப்பாக நடைபெறவிருக்கின்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சியையும் பரமபத வாசல் வழியாக பெருமாளையும் தரிசனம் செய்தனர்.